சாதாரண தச்சனாக இருந்தவனை தேவன் தன் பிள்ளையாக எடுத்து கர்த்தர் என்ற நாமத்தை கொடுத்தார், உயர்த்தினார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து பாக்கியவான் என்ற வார்த்தையை சொல்லி நமக்கு சொல்லித் தருகிறார். பாக்கியவான் என்றால் தரம் உயர்ந்தவன். தேவன் நம்முடைய தரத்தை பார்த்து உயர்த்துகிறார். ஆட்டின் பின்னே போய்கொண்ட தாவீதின் வாழ்க்கை தரத்தை பார்த்து அவன் வேண்டிக் கொள்ளாத ஒன்றை ராஜாவாக அவனை உயர்த்தினார். அவன் தரம் அப்படி என்ன தரம் இருந்தது? தான் ராஜாவாக உயர்த்தப்பட்டிருந்தாலும் அதை அவன் பற்றி கொள்ளாமல் தேவனுக்கு முன் பழுதில்லாதவனாக இருப்பதையே விரும்பினான். பாவம் செய்த போது தன்னுடைய ராஜ்யம் போய்விட்டது என்று வருத்தப்படாமல் தான் பழுதில்லாதவனாக இருக்க முடியவில்லையே என்று ஏங்கினான். இதுதான் தரம். அவன் தேவனுக்காக ஆலயம் கட்டுவேன் என்று சொன்னபோது தேவன் பூரித்து போய் அவனுடைய சந்ததி முழுக்க ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் யாராவது ஒருவர் உட்காருவார்கள் என்று வாக்கு பண்ணினார். இதை கேட்டு அவன் ஹூ am I? நான் இதற்கு என்ன தகுதியானவன் என்று தன்னை தாழ்த்துகிறான். எப்போதும் அவனிடம் இந்த ஆவியில் எளிமை இருந்தது. தன்னை குறித்து தேவனுக்கு முன் தன் தரம் இதுதான் என்று அவன் நிதானம் தவறாமல் புரிந்து வைத்திருந்தான். பவுல் தன்னையிடம் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அது என்னுடைய பலகீனம் என்று சொல்லி அதற்காகவே அவன் கிருபையை நாடினான். அதிக வெளிப்பாடு பெற்றாலும் அது அவனுக்கு ஒரு பெரிதாக எண்ணவில்லை. தன்னுடைய பலவீனம்தான் அவனுக்கு பெரிதாக பட்டது. இதுதான் ஆவியில் எளிமை. இது ஒரு தரம். தேவன் இதில் பிரியப்படுகிறார். பவுலிடம் பிரியப்பட்டார், தாவீதிடம் பிரியப்பட்டார், இயேசு கிறிஸ்துவிடம் பிரியப்பட்டார். அவளிடம் ஆவியில் எளிமை இருந்தது. இந்த ஆவியில் எளிமைதான் நமக்கு பரலோகத்துக்கே தகுதியுள்ளவனாக மாற்றிவிடுகிறது. வேறு எதுவுமே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆவியில் எளிமை இருந்தால் சகலமும் தேவன் நமக்கு தருவார். பரலோக ராஜ்யத்தையும் கூட நாம் கேட்காதையும் தருகிறார். தாவீதிடம் அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தது, அவன் கேட்காமலேயே. தேவன் உயர்த்தினால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். தேவனால் உயர்த்தப்படுகிறவர்கள் தரம் மிக்கவர்கள், பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினது போல நம்மையும் அவரால் உயர்த்த முடியும். எப்போதும் நாம் யார் என்று நம் தகுதியை அறிந்து நடந்து கொண்டால் நம் தரம் எப்போதும் உயர்வாகவே இருக்கும். நம்மை நாம் எந்த காரணத்தினாலும் உயர்த்த மாட்டோம். கிருபை நம்மை விட்டு விலகாது. நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்று அறியாததினால்தான் நம்மை உயர்த்துகிறோம். நினைப்பதை காட்டிலும் இது மிக மோசமாக இருக்கிறது. சிறிது உயர்த்தினாலும் கிருபை நம்மிடம் தங்குவது இல்லை. இதனால் ஆவியில் எளிமையாயிருப்பது மிக மிக அபூர்வமே.